Hey all, welcome to my channel Sujas Fashion Threads. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பார்ட்டி வேர் கவுனில் கேனை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ராங் சைடு ஆஃப் த பார்ட்டி வேர் ஃப்ராக். ராங் சைடுனே தெரியாத அளவுக்கு அதில் எல்லா ஸ்டிச்சஸுமே கன்சீல் பண்ணி தான் இது ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஃபுல் கன்சீல்டாக இருக்கும். தென் நெக்லைனும் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டிச்சஸ் வெளியில் தெரியாத மாதிரி கன்சீல் பண்ணியிருக்கு. ஸோ குழந்தைங்க அதை வியர் பண்ணும்பொழுது எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் கம்ஃபர்ட் லெவலாக வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸோ இது என்னுடைய கிட்ஸ் வேர் ஆன்லைன் கோர்ஸ்க்காக ரெடி பண்ண ஃப்ராக் தான் இது. ஸோ கம்ப்ளீட்டாக கன்சீல் மெத்தட் தான் இந்த ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 3 லேயர்ஸ் ஆஃப் நெட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம். ஸோ லேயர் 1, லேயர் 2 அண்ட் லேயர் 3, தென் சாட்டன் ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் தான் நமக்கு லைனிங் ஃபேப்ரிக் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி கேனை யூஸ் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த கேன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த மாதிரி லுக் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் கேன் மெட்டீரியல் வாங்கிக்கணும். இது கேன் மெட்டீரியல் நமக்கு பெரிய பெரிய ஃபேப்ரிக் ஷோரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு சாஃப்ட் கேனும் இருக்குது, கொஞ்சம் ஹார்டான கேனும் இருக்குது. ஸோ இது நான் எடுத்திருக்கிறது இப்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற கேன். இது ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ட்டி வேர் ஃப்ராக்கில் அட்டாச் பண்ணணும். இது நீங்கள் 2 லேயர் 3 லேயராக கூட கொடுத்துக்கலாம். நான் இங்கே சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 லேயர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பவுன்சி லுக் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போது இந்த கேனை ஃபஸ்ட்டு அதோடைய ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கேனை தேவையான அளவு மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீட்டர் கணக்கில் நீங்கள் கேனை வாங்கிட்ட பிறகு அதிலிருந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இங்கே கிட்ஸோடைய பார்ட்டி வேர் ஃப்ராக்கில் ஒரு 5 to 4 inches ஆஃப் லென்த் இருக்கிற கேனை தான் நான் எடுக்க போகிறேன். அந்த கேனுடைய கீழே எட்ஜிலிருந்து ஒரு 4 to 5 inches மார்க் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட்டில் லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து தான் இதோடைய வித்து நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1.25 1.5 inch அளவுக்கு இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணி அகெயின் அதோடைய சென்டர் பார்ட்டை இந்த கேனுடைய ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுற மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களுடைய ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஸ்கின்னில் எந்த விதமான இரிட்டேட்டிங்கோ இல்லை ஹர்ட்டும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை கன்சீல் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுடைய லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் ஒரு கிட்ஸ் வேர் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸில் ஆன்லைன் கிட்ஸ் வேர் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக நோட்ஸு, கேல்குலேஷன்ஸ் அண்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் சூப்பராக உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேனுடைய ரா எட்ஜஸை இந்த மாதிரி பயாஸ் பைண்டிங் வச்சு நீங்கள் கன்சீல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரெயிட் பீஸ் பைண்டிங் தான். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம அது கன்சீல் பண்ண பிறகு இப்போ எவ்வளோ வித்து வேணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய லைனிங் பார்ட் எடுத்துக்கோங்க. லைனிங் பார்ட்டோடைய ஹெம்லைனை ஃபுல் ஸ்கர்ட்டோடைய ஹெம்லைனை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கணும். அந்த ஸ்கர்ட்டோடைய ஃபுல் ஹெம்லைனை மெஷர் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ நமக்கு வந்துச்சோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்மளுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய கேனுடைய வித்தோட கேல்குலேஷன். ஸோ நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சோ அந்த அளவுக்கு அந்த இன்ச்சஸில் நீங்கள் கேனுடைய வித்து எடுத்துக்கணும். இல்லை எனக்கு இன்னும் பவுன்சி லுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆன்சர் வருதோ அதை இன்ச்சஸில் தான் நீங்கள் அந்த கேனுடைய வித்தை எடுத்துக்கணும். இப்போ ஒன்ஸ் நம்ம கேனை கேல்குலேஷன் போட்டு ரெடி பண்ண பிறகு ஸ்கர்ட்டோடைய லைனிங் பார்ட்டுக்கும் அண்ட் சாட்டன் பார்ட்டுக்கும் இடையில தான் நம்ம இந்த கேனை அட்டாச் பண்ணணும். நாட் ராங் சைடு. அந்த ராங் சைடில் அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பேபியோடைய ஸ்கின்னில் டச் ஆகிறதுனால இந்த கேன் லைனிங் பார்ட்டுக்கும் சாட்டன் பார்ட்டுக்கும் இடையில தான் அட்டாச் பண்ணணும். இப்போது லைனிங் பார்ட்டோடைய ஹெம்லைன்லேருந்து ஒரு 5 inches மார்க் பண்ணிக்கோங்க.
த்ரூ அவுட் த ஸ்கர்ட், அந்த லைனிங் பார்ட்டோடைய ஸ்கர்ட்டில் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ஹெம்லைன்லேருந்து 5 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலே தான் நம்ம இப்போ கேன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அன்ஈவனாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன் வந்து மேலும் கீழமாக இருக்கும். ஸோ ஒரே ஈவனாக கீழே ஹெம்லைன்லேருந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கேனை எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த கேனோட எட்ஜை வந்து அது மேலே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து லைனிங் பார்ட்டோட ஸ்கர்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இன்ச் கேப் இருக்கணும். இந்த கேனுக்கும் அந்த லைனிங் பார்ட்டோடைய ஹெம்லைனுக்கு 1 இன்ச் கேப் இருக்கணும். அப்போ தான் இந்த கேன் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ மார்க் பண்ண அந்த கரெக்டான அந்த லைனில் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ஃப்ளீட்டிங் மாதிரி வைப்போம் எல்லாத்தையும். ஆனால் இது வந்து நைஃப் ஃப்ளீட்டிங் மாதிரி வைக்காமல் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த பவுன்ஸியான லுக் வரும். ஸோ நார்மலாக வந்து ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ப்ளீட் மட்டும் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பஃபினஸ் இருக்காது. இப்போ நான் இப்படி வச்சுருக்கிற மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பஃபினஸ் இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டனாக தான் இருக்கும். ஆனால் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளீட்டிங் எடுத்துகிட்டு அதை ஃப்ரண்ட் சைடில் கொடுத்து தென் அகெயின் ரிவர்ஸ் பேக் சைடில் அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக வந்து ஒரு நைஃப் ஃப்ளீட் மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறதை விட இந்த பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல வால்யூம் கிடைக்கும் அந்த லைனிங் ஃப்ளேரில். ஸோ இன்னும் உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபார்வர்ட்லேயும் ஒரு ஃப்ளீட் எடுத்துகிட்டு அது பேக்வேர்ட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரியான அந்த ஃப்ளீட்டிங் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல வால்யூம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கேனை வந்து லைனிங் பார்ட்டில் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பவுன்சி லுக் இருக்கும். ஸோ வியர் பண்ணும்போது அந்த பார்ட்டி வேர் கவுன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 லேயர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டி வேர் ஃப்ராக்கு நிறைய லேயர்ஸோட ஃபுல் ஒரு பால் கவுன் லுக்கில் இருக்கும். இது கம்ப்ளீட் பார்ட்டி வேர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கேனை வந்து நம்ம பார்ட்டி வேர் ஃப்ராக்கு கிட்ஸோடைய பார்ட்டி வேர் ஃப்ராக்கில் அட்டாச் பண்ணணும். இப்போ நீங்கள் அடல்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அது வித் வைஸாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் சைடை நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிப்போம். இந்த ஓப்பன் சைடை வந்து ரா எட்ஜஸை வந்து நீங்கள் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பயாஸ் பைண்டிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நீ லென்த்துலேருந்து நீங்கள்
எப்பவும் போல் பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைஃப் ஃப்ளீட் வைக்காமல் ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நல்ல வால்யூம் இருக்கும். உங்களுடைய ஸ்கர்ட்டில் லெஹெங்கா நீங்கள் எந்த விதமான லாங் கவுன் மாதிரி போடுறீங்க அப்படின்னா இதை லைனிங் பார்ட்டில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் லைக் நம்ம கிட்ஸ் வேர்க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிட்ஸ் வேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.